ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆலு பராத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல கொத்தமல்லி இலை, அப்புறம் புதினா இலை இதை சேர்த்துட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இதில் நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கிறதுனால கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், அப்புறம் கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் கலந்துட்டு, அடுத்தது நான் இந்த ட்ரை மேங்கோ பவுடர்னு வைக்கும்ல, ஆம்ச்சூர் பவுடர் அது சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உப்பு, லாஸ்ட்டாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தில் தண்ணியோட மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேஸ்ட்டை தண்ணி ஆக்கிட்டு லாஸ்ட்டு சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா கலந்து இந்த பதத்துக்கு எடுத்து வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக கசூரி மேத்தி கலந்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஆலு பராத்தாக்கு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மசாலா கர்ட், அதில் 1 கப் கர்டில் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் இந்த ட்ரை மேங்கோ பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் இதெல்லாம் கலந்தால் இந்த சைட் டிஷ் ரெடி. எப்பயும் போல் சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரியே பிசைஞ்சு வச்சுருங்க. அந்த ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக தேய்ச்சிட்டு ஓரத்துலலாம் நல்லா மெல்லிசாக இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு மோமோஸ்க்கெலாம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ராவை தூக்கி போட்டுட்டு எப்படி நார்மலாக தேய்ச்சிடுங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு அங்கங்கே இந்த மாதிரி தெரிச்சிட்டு வந்துச்சு. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தவாவில் 2 சைடு ஹீட் பண்ணிவிட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக கீ இல்லை ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இப்படி தான் எனக்கு அவுட்புட் வந்துச்சு. இது கூட தயிர் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.